உப்புமா பிடிக்காதுன்னு சொல்ற குழந்தைங்களை கூட சாப்பிட வைக்கிற அளவுக்கு சூப்பரான ஒரு உப்புமா ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் ஆட் பண்ணி கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணி பொடியா நறுக்குனா ஒரு பிக் சைஸ் ஆனியனை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கும் போதே கொஞ்சமா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கின அப்புறம் 1 கிளாஸ் ரவாவுக்கு 3 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ண கொஞ்சமா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா தண்ணி கொதிச்சதும் நம்ம எடுத்து வச்ச ரவாவை ஆட் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், ரவா ரோஸ்டட் ரவாவா இருக்கணும், இல்லைன்னா நீங்க தனியா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கைவிடாம கிளறுங்க, அப்பதான் லம்ஸ் ஆகாது. கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு அப்புறம் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுட்டு ஃபைனலா லெமனை ஸ்குவீஸ் பண்ணி மல்லிக்கீரையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான டெம்டிங்கான ரவா உப்புமா ரெடி. நம்புங்க, இதை சாப்பிடாதவங்க கூட விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவை மீட் பண்ணலாம். Until then, bye bye.